என்னோட மூட்டு எலும்பெல்லாம் தேஞ்சு போச்சுங்க. என்னால எந்த வேலையுமே ஃப்ரீயா பண்ண முடியல. ரொம்ப நேரம் நிக்க முடியல, நடக்க முடியல. நடக்கும்போது கால் வந்து ஈஸியா வரல. ஏதோ ஒரு பிடிப்பு இருந்துகிட்டே இருக்கு. என்னோட மூட்டு தேஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. நானும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டேன். எந்த ட்ரீட்மெண்ட்டுக்குமே இது எதுவும் ரிலீஃப் கிடைக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க தேய்மானம் எந்த அளவுக்கு இருந்தாலும், எலும்புமே உராஞ்சிக்கிற அளவுக்கு இருந்தா கூட, இப்ப நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை நீங்க தினமும் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்டிஃப்னஸ்லாம் கொஞ்சம் குறைஞ்சு மூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா ஆகும். இந்த எக்ஸர்சைசஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கிய குறிப்பு. இதுல வரக்கூடிய எல்லா உடற்பயிற்சிகளுமே நீங்க பண்ணும்போது வலி ஏற்பட்டால் வலிய தாங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுதோ அதை பண்ணுங்க. எக்ஸசைஸ் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப வலி வர அளவுக்கு பண்ணி வலியை அதிகப்படுத்திக்காதீங்க. இன்னைக்கு உங்களால பண்ண முடியலன்னா பிரச்சனை இல்லை. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் காலை அப்படி மடக்க சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் மடக்க முடியுது, அதுக்கு மேலேயே உங்களுக்கு வலி வருதுன்னா ஃபுல்லா நீங்க மடக்கணும்னு அவசியம் இல்லை. எவ்வளவு தூரம் வலி இல்லாம கம்ஃபர்டபுளா மடக்க முடியுதோ அந்த ரேஞ்சுக்கு நீங்க அந்த எக்ஸசைஸை பண்ணா போதும். ஸோ அதனால இதை மனசுல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு எக்ஸசைஸையும் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், இந்த மாதிரி கால் ரெண்டுத்தையும் இந்த மாதிரி நல்லா படிய வச்சுக்கோங்க. நல்லா முன்னாடி நகர்ந்து பாதத்தை நல்லா கீழே படிய வச்சுட்டு பொறுமையா இப்படி குதிகால தூக்குங்க. அதே சேம் டைம் இப்படி பாதத்தை தூக்குங்க. குதிகால், பாதம். கால் வந்து பாத்தீங்கன்னா எல் ஷேப்ல இருக்கணும். ஸோ 90 டிகிரி கரெக்டா ரொம்ப முன்னாடி வச்சுட்டு இப்படி பண்ணக்கூடாது. 90 டிகிரி கரெக்டா எல் ஷேப்ல வச்சுட்டு நேரா உட்காந்துக்கோங்க. குதிகால தூக்குங்க, திருப்ப பாதத்தை தூக்குங்க. குதிகால், பாதம். குதிகால தூக்கணும், பாதத்தை தூக்கணும். இந்த மாதிரி 10 முறை. அதாவது எப்படின்னா இதை தூக்கிட்டு திருப்ப விரல்களையும் மேல தூக்குனீங்கன்னா ஒரு கவுண்ட். இந்த மாதிரி 10 கவுண்ட். 1 1 2 2 10 கவுண்ட் இந்த எக்ஸசைஸை நீங்க பண்ணிக்கணும். ஸோ அடுத்த எக்ஸசைஸ், இதுலயுமே நீங்க இந்த மாதிரி முன்னாடி நல்லா சேர்ல நகர்ந்து உட்காந்துக்கிட்டு ஒரு காலை பொறுமையா கீழே தேய்ச்சிக்கிட்டே நீட்டுங்க. முடிஞ்ச வரைக்கும் முட்டியை ஸ்ட்ரைட்டா நீட்டி லாக் பண்ண பாருங்க. அதே மாதிரி கீழே தேய்ச்சிக்கிட்டே இப்படி மடக்குங்க. கீழே தேய்ச்சிக்கிட்டே நீட்டுங்க. கீழே தேய்ச்சிக்கிட்டே மடக்குங்க. ஒரு சிலர் நேராவே இப்படி நீட்ட முடியும். ஸோ நீட்ட முடிஞ்சா அப்படி பண்ணுங்க. அப்படி முடியல அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இது பண்ணும்போது வலி அதிகமா இருந்தது அப்படின்னா இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. பொறுமையா தேய்க்கணும், திரும்ப பொறுமையா மடக்கணும். பொறுமையா தேய்ச்சிக்கணும், பொறுமையா அப்படியே கால் தூக்காம நீட்டி நீட்டி மடக்கணும். நீட்டும் போது முழுசா காலை நீட்டி லாக் பண்ணிட்டு மடக்குங்க. நான் ஸோ இந்த மாதிரி 10 முறை. அடுத்த எக்ஸசைஸ், இதுலையுமே நல்லா நேராக நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டு ஸ்லோவாக காலை சைடில் வைங்க. தேய்ச்சிக்கிட்டே உள்ளே கொண்டு வாங்க. தேய்ச்சிக்கிட்டே வெளியில் கொண்டு போங்க. தேய்ச்சிக்கிட்டே உள்ளே கொண்டு வாங்க. பாதம் வரைக்கும் எல்லாமே வெளியில் போகணும். இங்கே பாருங்கள், பாதமும் வெளியில் இருக்கணும், காலும் வெளியில் இருக்கணும். அந்த எல் ஷேப் மெயின்டைன் ஆகணும். அப்படியே உள்ளே கொண்டு வாங்க. ஸோ இந்த சைடு ஒரு 10 முறை. அடுத்து அப்படியே ஆப்போசிட் சைடு ஒரு 10 முறை பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி 2 காலுக்குமே நீங்கள் 10 10 முறை இந்த எக்ஸசைஸை நீங்கள் பண்ணிக்கணும் சைட்ல. அடுத்த எக்ஸசைஸ், இந்த எக்ஸசைஸ்ல நல்லா பார்த்துக்கோங்க. வெயிட்டை ஒரு பக்கமா இப்படி லேசா சாஞ்சிட்டு இந்த குதிக்கால மேல தூக்கணும். அதே மாதிரி இந்த சைடு சாஞ்சிட்டு இந்த குதிக்கால மேல தூக்கணும். இது மாதிரி 2 கால்லுமே ஜஸ்ட் சாயணும். இந்த சைடு சாஞ்சு இந்த குதிக்கால மேல தூக்கணும், பண்ணிக்கணும். இந்த மாதிரி 2 சைடுமே சாஞ்சு சாஞ்சு பேலன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது மாதிரி 10 முறை பண்ணிட்டீங்கன்னா போதும். அடுத்த எக்ஸசைஸ், இந்த எக்ஸசைஸ்ல என்ன பண்ண போறோம்னா, ஒரு காலை முன்னாடி வச்சுக்கோங்க, இன்னொரு காலை பின்னாடி வச்சுக்கோங்க. அதாவது டேண்டம் ஸ்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உங்களால வைக்க முடியுதான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. என்னன்னா, ஒரு கால் முன்னாடி வச்சுக்கிறோம், இன்னொரு காலை அதை ஒட்டின மாதிரி இந்த கட்டை விரலை ஒட்டி இன்னொரு காலை முன்னாடி வச்சுட்டு நேரா நில்லுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நின்னதுக்கப்புறம் கையை பொறுமையா மேலே தூக்கணும், திருப்ப கீழே கொண்டு வந்துடணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சைடுமே 5, அதாவது வலது கால் முன்னாடி வச்சுட்டு இடது கால் பின்னாடி இருக்கணும். அது மாதிரி ஒரு 5 முறை இப்படி கையை தூக்கிக்கோங்க. ஸோ இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே இடது காலை முன்னாடி வச்சுக்கோங்க, வலது காலை பின்னாடி வச்சுக்கோங்க. இப்படி ஒரு 5 முறை கையை நம்ம நல்லா மேலே தூக்கி பண்ணிடணும். ஸோ இதில் பேலன்ஸ் பண்ணும்போது உங்களோட ஒரு சைடு ஹிப்ல இருந்து கால் வரைக்கும் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகும். அதுதான் இந்த எக்ஸசைஸ்ல முக்கியம். ஸோ இந்த மாதிரி 5 முறை 2 காலுக்கு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்த எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த எக்ஸசைஸ்ல இது மாதிரி ஒரு சேர் முன்னாடி வச்சுக்கோங்க. 2 காலையும் இப்படி பின்னாடி வச்சுட்டு பேக் அப்படி பின்னாடி தள்ளிட்டு திருப்ப நேரா நிமிரணும். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, முட்டியை மடக்க தேவையில்லை. முட்டியை மடக்காம பேக் கவுண்ட்டை பின்னாடி தள்ளுங்க, திருப்ப முன்னாடி தள்ளுங்க, பேக்கை பின்னாடி தள்ளுங்க, முன்னாடி தள்ளுங்க. ஸோ இந்த மாதிரி ஹிப் ஜாயிண்ட்டுக்கு வேலை கொடுக்கறதன் மூலியமா ஹிப்ல இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆகும் போதுமே நமக்கு நடக்கும்போது
இந்த ஸ்டிப்னஸ்லாம் வராம இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ உங்க வீட்டில் டேபிளோ இல்லை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சேர் நகர்த்துனீங்கன்னா நகராம இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான சேர் வச்சு பண்ணுங்க. ஈஸியா இருந்ததுன்னா நல்லா கூட குனிஞ்சு நீங்க ஃபுல்லா நிமிரலாம். நல்லா குனிஞ்சிட்டு கூட நிமிரலாம். பட் கொஞ்சம் லேசா பேக்க பின்னாடி கொண்டு போயிட்டு இப்படி பண்ணுங்க. இதுல எந்த வலியும் வரல. சப்போஸ் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மூட்டு வலியோட சேர்த்து பேக் பெயினும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்கலாம் இந்த எக்ஸசைஸ் ஜாக்கிரதையா பண்ணுங்க. ரொம்ப குனியாதீங்க. முதுகு குனியக்கூடாதுங்க. பேக்கை மட்டும் பின்னாடி தள்ளிட்டு நேராகணும். பேக் மட்டும் பின்னாடி போகணும், திருப்ப ஸ்ட்ரைட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி பண்ணி 10 முறை பண்ணிக்கோங்க. அடுத்த எக்ஸசைஸ், இந்த எக்ஸசைஸ்ல நம்ம 2 கையையும் ஒரு செவுர்ல சப்போர்ட் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்ட்ராங்கான சேரை சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிட்டு இங்க பாருங்க, பொறுமையா முட்டியை இப்படி மடக்குங்க, திருப்ப பின்னாடி கொண்டு வந்து லாக் பண்ணுங்க. முட்டியை நம்மளே அன்லாக் பண்ணி லாக் பண்ண போறோம். பொறுமையா அப்படி மடக்கி மடக்கி ஒரு 10 முறை. நீங்க நீங்க இப்படி பண்ணும்போது இந்த தொடையில இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இப்படி ஆக்டிவேட் ஆகிறது நம்மளோட முட்டி வந்து லாக் ஆகாம நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அது லாக் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இந்த குவாட்ரிசெப்ஸ் மசில் ஆக்டிவேட் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அடுத்த எக்ஸசைஸ், இந்த எக்ஸசைஸ்லயுமே செவுரை நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கோங்க, நிமிர்ந்து நின்றுக்கோங்க, காலை பொறுமையா மடக்கிட்டு கீழே வச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ தூரம் முட்டி வந்து இப்படி வச்சுட்டு, ஒரு சிலர் இப்படி மடக்குவீங்க, முட்டி முன்னாடி போகக்கூடாது, 2 முட்டியும் சமமாக தான் இருக்கணும். சமமா வச்சுட்டு எவ்வளோ மடக்க முடியுமோ மடக்கிட்டு கீழே வச்சிருங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இப்படி மடக்கும் போதே முட்டி வலிக்கும். இப்படி இருக்கு அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க படுத்துக்கிட்டு கூட பெட்லயே காலை சும்மா மடக்கி நிட்டீங்கனாலே போதும். பட் இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங் மசில் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ முட்டியோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நல்லா மடங்கி நீளக்கூடிய அந்த தன்மை அதிகரிக்கும். அதுக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு பயன்படும். இது மாதிரி 2 காலுக்குமே நீங்க 10 முறை 10 முறை பண்ணிக்கலாம். அடுத்த எக்ஸசைஸ், இந்த எக்ஸசைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 காலும் கொஞ்சம் அகலமா வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய செவுரு சப்போர்ட்க்கு எடுத்துக்கோங்க. சப்போர்ட்க்கு எடுத்துட்டு காலை வெளியில கொண்டு போயிட்டு உள்ள கொண்டு வாங்க. இதுல எப்படின்னா எந்த காலை வெளியில கொண்டு போறீங்களோ அந்த சைடு வந்து நம்ம சப்போர்ட் எடுத்துக்கணும். அதுதான் இந்த உடற்பயிற்சியில ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நல்லா கவனிச்சு சரியா பண்ணுங்க. ஏன்னா தேய்மானம் அதிகமா இருக்கும்போது நம்ம ஆப்போசிட் சைடு வந்து நம்ம சப்போர்ட் எடுத்தோம்னா சாய வேண்டிய கட்டாயம் இருக்கும். அப்போ வந்து ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க சேம் சைடு சப்போர்ட் எடுத்துக்கோங்க. இந்த கால் தூக்க போறீங்கன்னா, அதாவது இடது கால் தூக்குறீங்கன்னா இடது பக்கமே செவுத்து மேல கை வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சுவர்ல கை வச்சுட்டு பொறுமையா இப்படி ஒரு 10 முறை பண்ணுங்க. ஸோ இந்த காலில் 10 முறை பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் சைடு திரும்பிட்டு பண்ணாலும் ஓகே, இல்லை உங்களுக்கு இந்த பக்கம் செவர் இருந்தாலும் ஓகே. ஸோ திரும்பிக்கிட்டு இந்த சைடு இந்த காலுக்கு 10 முறை பண்ணுங்க. நேரா நின்று நேரா பண்ணணும், சாயக்கூடாது. அதுதான் இந்த உடற்பயிற்சிகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவ்வளவுதாங்க. இந்த வீடியோல சொல்லியிருக்க உடற்பயிற்சிகள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் ஏதாவது எக்ஸசைசஸ் உங்களுக்கு கத்துக்கணும், உங்களோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் நீங்க பார்த்து பண்ணி பயன்பெறதோட நிறுத்திடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.